வணக்கம் மிதுனம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். நீங்கள் செய்யாத தவறுக்கு பழியானது உங்கள் மீது சுமத்தப்பட்டது. உங்களுக்கு எந்த சம்பந்தங்களும் இல்லாத, நீங்கள் கனவிலும் நினைத்து கூட பார்க்காத ஒரு தவறான காரியத்திற்கு உங்களை குற்றவாளியாக சித்தரித்த நபர்கள் இன்னும் உங்களை சுற்றி இருந்து கொண்டே தான் இருப்பார்கள். ஆனால் உங்களின் மீது அனைவரும் சில தவறுகளையும் தேவையில்லாத ஒரு குற்றச்சாட்டுகளையும் சாட்டினார்கள். ஆனால் அந்த தவறுகளுக்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது என்பது உங்களுக்கு மட்டுமே தெரிந்த மிகப்பெரிய ஒரு உண்மையாகவே இருக்கும். ஆனால் அதனை மற்றவர்கள் அவங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு ஏதேனும் ஒரு தவறுகள் நடக்கும் பொழுது உங்களுடைய அருகில் இருந்து கொண்டு கவலைகளையும் கஷ்டங்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக தேடி கொடுத்திருப்பார்கள். அடுக்கடுக்கான பொய்களை கூறி சமுதாயத்தின் முன்னும் உங்களுக்கு மதிப்பளிப்பவர்கள் முன்னும் உங்களை பழி சுமத்திய ஒரு நபர்களும் அவர்களுமாகத்தான் இருப்பார்கள். முக்கியமாக உங்கள் கூட வேலை செய்யக்கூடிய நபர்கள், அவர்களுடைய இடத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாகத்தான் இருக்க வேண்டும். இல்லை என்றால் எப்பொழுது வாய்ப்புகள் கிடைக்கும் என்று காத்து கொண்டிருந்து உங்களுடைய வேலைகளுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்புகளை அந்த நபர்கள் நிச்சயமாக தேடி கொடுத்து விடுவார்கள். உங்களின் நியாயங்களை எடுத்து சொல்ல நீங்கள் முயன்ற போதும் அந்த சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாகவே இருந்திருக்காது. செய்யாத தவறுக்காக நீங்கள் தனை குனிந்து நின்ற அந்த நாட்கள் உங்களுடைய ஆன்மாவையே உலுக்கிய மிக கொடுமையான ஒரு தருணங்களாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இருக்கும். இப்படிப்பட்ட நிகழ்வுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இது நடந்ததா இல்லையா என்பதையும் நீங்கள் தான் இப்பொழுது கூற வேண்டும். உதவியே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பார்க்கப்பட்டது. மிதனம் ராசி அன்பர்களே, உங்களுடைய வாழ்க்கையில யாராவது கஷ்டப்பட்டால் அவர்களை பார்த்து கொண்டு அமைதியாக இருக்க முடியாத மனம் உங்களுக்கு இப்பொழுதும் இருந்து கொண்டே தான் இருக்கும். என்னால் முடிந்த உதவியை செய்ய வேண்டும் என்ற எண்ணங்கள் உங்களை பல முறைகள் முன்னால் கொண்டு வந்து நிச்சயமாக நிறுத்தியிருக்கலாம். அப்படிப்பட்ட நிகழ்வுகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக ஏற்பட்டு இருக்கிறதா இல்லையா என்பதையும் நீங்கள் இந்த ஒரு நேரத்தில் நிச்சயமாக கூற வேண்டும். ஆனால் வாழ்க்கை சில நேரங்களில் மிகவும் வித்தியாசமான அனுபவங்களை தருகிறது என்பதை நீங்கள் கொஞ்சம் புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். நீங்கள் செய்த உதவிக்கு பின்னர் நீங்களே பதில் சொல்ல வேண்டிய சூழ்நிலைகள் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டிருக்கலாம். என்ன செய்வது ஏது செய்வது என்று தெரியாமல் நீங்கள் அவசரத்தில் எடுத்த முடிவுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளையே தேடி கொடுத்துவிட்டு தேவையில்லாத ஒரு கஷ்டங்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கொண்டு வந்து நிறுத்தியிருக்கலாம். நீங்கள் நல்ல எண்ணத்தோடு செய்த செயலை சிலர் தவறாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பயன்படுத்தியிருக்கலாம். அந்த நாளுக்கு பிறகு இனிமேல் யாருக்கும் உதவக்கூடாது என்று கூட நீங்கள் நினைத்திருக்கலாம். ஆனாலும் உங்களால் உதவாமல் இருக்க முடியாது. யாரேனும் உதவி என்று கேட்டு வந்தால் உடனடியாக உதவி செய்யக்கூடிய ஒரு நபர்களாகவே இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்குள் நீங்கள் வாழ்ந்து விட்டீர்கள். ஆனால் அந்த முடிவு உங்களுடைய உண்மையான ஒரு குணமாக இருக்காது. உதவி செய்வது தவறு கிடையாது. ஆனால் யாருக்கு எப்போது எந்த அளவுக்கு உதவ வேண்டும் என்பதை உங்களுடைய அனுபவங்கள் இப்பொழுது உங்களுக்குள்ள நிச்சயமாக கற்றுக் கொடுக்கும். எனவே அந்த ஒரு இடத்தில் சில மனிதர்களை நீங்கள் வைத்து உதவுவது தான் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்குள்ள நன்மைகள் என்பதை நிச்சயமாக தேடி கொடுக்கும். ஜோதிடத்தில் மிதுனம் ராசிக்காரர்கள் பிறருக்காக அதிகமாக சிந்திப்பவர்கள் என்று கூறப்படுகிறது. அந்த நல்ல மனதை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அதே நேரத்தில் உங்களையும் பாதுகாத்துக் கொள்ள கற்றுக்கொள்வது மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகள். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கிறதா இல்லையா என்பதையும் நீங்கள் இப்பொழுது கூற வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் எதிரிகளின் முயற்சிகள் தோல்வியடைந்து உங்களுக்கு எல்லாமே இப்பொழுது சாதகமாகவே மாறப்போகிறது. மிதுனம் ராசி அன்பர்களை, உங்களுடைய வாழ்க்கையில மிருகசீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மாற்றங்கள் இப்பொழுது உருவாக்கி அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவை அழகாக மாற்றி கொடுக்கக்கூடிய ஒரு தருணங்களை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது கொண்டு வந்து சேர்க்கும். திருவாதிரையில் பிறந்தவர்களுக்கு கவனத்துடன் நீங்கள் செயல்பட்டால் மட்டுமே தான் இனிமேல் நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடிகளும் உங்களுக்குள்ள நன்மைகள் என்பதை நிச்சயமாக தேடி கொடுக்கும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாதங்கள் இப்பொழுது மறைந்து எல்லாமே உங்களுக்கு சாதகமாக மாறி எல்லா விதமான விஷயங்களிலும் ஒரு தெளிவானது இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக நடக்கும். இது நடக்குதா இல்லையா என்பதையும் இப்பொழுது கொஞ்சம் நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு பின்னால் சதி திட்டங்களை தீட்டி உங்களுடைய நல்ல ஒரு பெயரை கெடுக்க நினைத்த துரோகிகளும் மறைமுகமான எதிரிகளும் தங்களுடைய பலத்தை முற்றிலும் இப்பொழுது இழக்கப் போகிறார்கள். அவர்கள் உங்களுக்கு எதிராக போடக்கூடிய திட்டங்கள் அனைத்தும் தலைகீழாக மாறி அவங்களையே அது தாக்கப் போகிறது. நீங்கள் எந்த போராட்டமும் செய்யாமலே
உங்களுடைய நேர்மையும் காலத்தின் சக்கரங்களும் அவர்களை உங்களுக்கு முன்னால் மண்டியிட செய்யும். அந்த அளவுக்கு நல்ல ஒரு நிலைமைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு விட்டது. உங்கள் மீது சுமத்தப்பட்ட பழிச்சொற்கள் அனைத்தும் பொய் என்று நிரூபணமாகி சமுதாயத்தில் உங்களுடைய கரமானது ஓங்கி நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக ஏற்படும். இது ஏற்படுகிறதா இல்லையா என்பதையும் நீங்கள் காத்திருந்து பார்க்கலாம். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் யாருக்கு தீங்கும் நினைக்காமல் இருந்திருக்கலாம். ஆனால் அதற்காக எல்லாரும் உங்களுக்கு நல்லது நினைப்பார்கள் என்று சொல்ல முடியாது. உங்களுடைய கூடவே இருக்கக்கூடிய நபர்கள் கூட உங்களின் மீது பொறாமையால் நிச்சயமாக இருக்கலாம். உங்களுடைய முன்னேற்றத்தை பார்த்து அமைதியாக பொறாமைப்பட்டவர்களும் நிச்சயமாக இன்னும் உண்டு. நீங்கள் வளரக்கூடாது என்று நினைத்து மறைமுகமாக தடை ஏற்படுத்த முயன்றவர்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்திருக்கலாம். சில நேரங்களில் உங்களுடைய பெயரை கெடுக்க முயற்சிகள் கூட நிச்சயமாக நடந்திருக்கலாம். அந்த நாட்களில் நான் யாருக்கு கெடுதலும் செய்யவில்லையே, ஏன் இப்படி நடந்தது என்ற மனமானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஒரு வேதனைகளை நிச்சயமாக தேடி கொடுத்திருக்கலாம். இந்த அனுபவங்கள் எல்லோருக்கும் பொருந்தாது. ஆனால் சில மிதுனம் ராசிக்காரங்களுக்கு தங்களுடைய உண்மையான உழைப்பும் நேர்மையும் காரணமாக தேவையற்ற தடைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இந்த ஒரு நேரத்தில் இருந்த எல்லா விதமான தடைகளும் குறைந்து உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உங்களுக்குள்ள ஏற்படும். ஜோதிடத்தில் சில காலங்கள் மறைமுக தடைகள் விலகக்கூடிய ஒரு காலங்களாகவே கருதப்படுகிறது. ஆனால் அதே நேரத்தில் பொறுமைகளும் நிதானங்களும் மிகவும் முக்கியம் என்பதை நீங்கள் இப்பொழுது புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். உங்களுடைய கவனம் பிறர் மீது கிடையாது, உங்களுடைய இலக்கு மீது தான் இருக்க வேண்டும். காலங்கள் அப்பொழுது தான் பல நேரங்களில் உங்களுடைய உண்மைக்கு நிச்சயமாக துணை நின்று எல்லாத்தையுமே உங்களுக்கு சாதகமாகவே மாற்றி கொடுக்கும். இதெல்லாம் நடக்குதா இல்லையா என்பதை மட்டும் இப்பொழுது கொஞ்சம் கவனித்து பாருங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். ஏதேனும் ஒரு கேள்விகள் இருந்தால் அதனையும் கேளுங்கள், அதற்கும் நான் உங்களுக்கு பதிலை கொடுக்கிறேன். நன்றி. யாரேனும் உதவி என்று கேட்டு வந்தால் உடனடியாக உதவி செய்யக்கூடிய ஒரு நபர்களாகவே இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்குள் நீங்கள் வாழ்ந்து விட்டீர்கள். ஆனால் அந்த முடிவு உங்களுடைய உண்மையான ஒரு குணமாக இருக்காது. உதவி செய்வது தவறு கிடையாது. ஆனால் யாருக்கு எப்போது எந்த அளவுக்கு உதவ வேண்டும் என்பதை உங்களுடைய அனுபவங்கள் இப்பொழுது உங்களுக்குள்ள நிச்சயமாக கற்றுக் கொடுக்கும். எனவே அந்த ஒரு இடத்தில் சில மனிதர்களை நீங்கள் வைத்து உதவுவது தான் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்குள்ள நன்மைகள் என்பதை நிச்சயமாக தேடி கொடுக்கும். ஜோதிடத்தில் மிதுனம் ராசிக்காரர்கள் பிறருக்காக அதிகமாக சிந்திப்பவர்கள் என்று கூறப்படுகிறது. அந்த நல்ல மனதை பாதுகாத்து கொள்ளுங்கள். அதே நேரத்தில் உங்களையும் பாதுகாத்து கொள்ள கற்றுக்கொள்வது மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகள். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கிறதா இல்லையா என்பதையும் நீங்கள் இப்பொழுது கூற வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் எதிரிகளின் முயற்சிகள் தோல்வியடைந்து உங்களுக்கு எல்லாமே இப்பொழுது சாதகமாகவே மாறப்போகிறது. மிதுனம் ராசி என்பர்களை உங்களுடைய வாழ்க்கையில மிருகசீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மாற்றங்கள் இப்பொழுது உருவாக்கி அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவை அழகாக மாற்றி கொடுக்கக்கூடிய ஒரு தருணங்களை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது கொண்டு வந்து சேர்க்கும். திருவாதிரையில் பிறந்தவர்களுக்கு கவனத்துடன் நீங்கள் செயல்பட்டால் மட்டுமே தான் இனிமேல் நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடிகளும் உங்களுக்குள்ள நன்மைகள் என்பதை நிச்சயமாக தேடி கொடுக்கும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாதங்கள் இப்பொழுது மறைந்து எல்லாமே உங்களுக்கு சாதகமாக மாறி எல்லா விதமான விஷயங்கள் ஒரு தெளிவானது இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக நடக்கும். இது நடக்குதா இல்லையா என்பதையும் இப்பொழுது கொஞ்சம் நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு பின்னால் சதி திட்டங்களை தீட்டி உங்களுடைய நல்ல ஒரு பெயரை கெடுக்க நினைத்த துரோகிகளும் மறைமுகமான எதிரிகளும் தங்களுடைய பலத்தை முற்றிலும் இப்பொழுது இழக்கப் போகிறார்கள். அவர்கள் உங்களுக்கு எதிராக போடக்கூடிய திட்டங்கள் அனைத்தும் தலைகீழாக மாறி அவங்களையே அது தாக்கப் போகிறது. நீங்கள் எந்த போராட்டமும் செய்யாமலே உங்களுடைய நேர்மையும் காலத்தின் சக்கரங்களும் அவர்களை உங்களுக்கு முன்னால் மண்டியிட செய்யும். அந்த அளவுக்கு நல்ல ஒரு நிலைமைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு விட்டது. உங்கள் மீது சுமத்தப்பட்ட பழிச்சொற்கள் அனைத்தும் பொய் என்று நிரூபணமாகி சமுதாயத்தில் உங்களுடைய கரமானது ஓங்கி நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக ஏற்படும். இது ஏற்படுகிறதா இல்லையா என்பதையும் நீங்கள் காத்திருந்து பார்க்கலாம். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் யாருக்கு தீங்கும் நினைக்காமல் இருந்திருக்கலாம். ஆனால் அதற்காக எல்லாரும் உங்களுக்கு நல்லது நினைப்பார்கள் என்று சொல்ல முடியாது. உங்களுடைய கூடவே இருக்கக்கூடிய நபர்கள் கூட உங்களின் மீது பொறாமையால் நிச்சயமாக இருக்கலாம். உங்களுடைய முன்னேற்றத்தை பார்த்து அமைதியாக பொறாமைப்பட்டவர்களும் நிச்சயமாக இன்னும் உண்டு. நீங்கள் வளரக்கூடாது என்று நினைத்து மறைமுகமாக
தடை ஏற்படுத்த முயன்றவர்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்திருக்கலாம். சில நேரங்களில் உங்களுடைய பெயரை கெடுக்க முயற்சிகள் கூட நிச்சயமாக நடந்திருக்கலாம். அந்த நாட்களில் நான் யாருக்கு கெடுதலும் செய்யவில்லையே, ஏன் இப்படி நடந்தது என்ற மனமானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஒரு வேதனைகளை நிச்சயமாக தேடி கொடுத்திருக்கலாம். இந்த அனுபவங்கள் எல்லோருக்கும் பொருந்தாது. ஆனால் சில மிதுனம் ராசிக்காரங்களுக்கு தங்களுடைய உண்மையான உழைப்பும் நேர்மையும் காரணமாக தேவையற்ற தடைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இந்த ஒரு நேரத்தில் இருந்த எல்லா விதமான தடைகளும் குறைந்து